ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி அன்னைக்கு காலையிலே நல்லெண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு, தீபாவளிக்காக 3 ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் வடைக்கு பண்ணியிருந்தேன். அதில் இந்த இது வந்து பர்பிள் சொயா கலரில் வந்து உருண்டை. வேர் பண்ணிவிட்டு, காலையிலே வேலை பரபரன்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. இட்லி மாவெல்லாம் கரைச்சி இட்லி ஊற்றிட்டு, பருப்பு வடை போட்டுட்டு, அதுக்கப்புறம் சொயா உருண்டை செஞ்சுட்டு, மட்டன் குழம்பு வச்சாச்சு. இறந்தவங்களுக்காக மெயினாக வந்து தீபாவளி அன்னைக்கு படைக்கணும். ஸோ அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இட்லி, மட்டன் குழம்பு வச்சுட்டு, கூடவே வந்து பருப்பு வடை, சொயா உருண்டை இது எல்லாமே செஞ்சேன். இந்த தடவை சொயா உருண்டை 2 விதமாக செஞ்சுருந்தேன். ஒன்று வந்து மைதாவில் போட்டும் செஞ்சேன். அப்புறம் நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த உருண்டையை வச்சுட்டு அதுலேயும் போட்டு டிப் பண்ணி பொரித்தேன். நல்லா தான் வந்துருந்துச்சு 2. பட் இட்லி மாவில் கொஞ்சம் எண்ணெய் வந்து குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 4 மட்டும் அது போட்டுக்கிட்டேன். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஸ்வீட்ஸ்லாம் நம்ம பலகாரம்லாம் செஞ்சு வச்சுருந்தோம்ல, இதெல்லாம் எதில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, சரி அந்த பாக்ஸ் வந்து வச்சா நல்லாயிருக்குமே, ஏன் முன்னாடியே அதெல்லாம் வாங்கி வைக்காமல் வச்சுட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வேறு எதுக்கும் நான் வார்ட்ரோபை திறக்க போய் பார்த்தா, கடைசியில் எங்கள் அம்மா எப்போவோ எத்தனையோ வருஷம் முன்னாடி ஒரு கவர் திடீர்னு எனக்கு கையில் கிடச்சிச்சு. அதில் பார்த்தா அந்த பாக்ஸ் அழகாக வந்து வைக்கிறதுக்கு இருந்துச்சு, கவரு எல்லாமே. ஸோ எனக்கு செம்ம ஒரு அப்படி கையெல்லாம் கூஸ் பம்ப் வந்துச்சு. ஏன்னா நினச்சேன், உடனே எனக்கு அது கிடச்ச உடனே எனக்கு அவ்வளோ ஒரு அம்மாவோட ப்ரெசன்ஸை ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன் நான். அம்மா என் கூட தான் இருக்காங்கன்றத நான் உணர்ந்தேன் அந்த டைமு. அப்புறம் அதில் எல்லாமே நான் செஞ்ச பலகாரம் எல்லாமே அதில் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக நல்லா இருந்துச்சு எனக்கு. நம்ம இருக்கிறது வந்து வெளிநாட்டில் ஃப்ரான்ஸில் இருக்கிறதுனால வெளியிலலாம் திறந்த பார்த்தாலும் சரி எது பண்ணாலும் அந்த தீபாவளி வைப்லாம் இருக்காது. எப்போ நமக்கு தீபாவளி வைப் வரும்னா வாட்ஸ்அப்பை திறந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்கிட்டேருந்து வர்ற அந்த நிறைய விஷயத்தை பார்க்கும்போது தான் தீபாவளி வைப்பே ரொம்ப அப்படி களை கட்டும். தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ்ஸு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி நமக்காக வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சாரீ எடுத்து அதை வந்து ஒரு ஃப்ராக்கு நல்லா லாங் கவுன் மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ப்ளீட்ஸ்லாம் வச்சு இது நல்லா பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷால்லேருந்து எல்லாமே அழகாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ப்ளூ கலர் அது வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் நான் போடுறேன் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் தான் நான் வந்து அம்மா எனக்கு அனுப்புனதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த பாக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான். ஹாப்பி தீபாவளி.